ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 1/8/2022. பாபா சொல்றாங்க, मीठी बच्चे बाप जो ज्ञान की मीठी मीठी बातें सुनाते हैं वो धारण करनी है. இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படிப்பட்ட ஞானத்தினுடைய இனிமையான இனிமையான விஷயங்களை கூறுகிறார், அவற்றை தாரணை செய்ய வேண்டும். बहुत मीठा शिरकंड बनकर रहना है. மிகவும் இனிமையானவர்களாக, பால் போன்று இனிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும். இனிமையாகவும் பால் போன்று இனிமையானவராகவும் ஆக வேண்டும், ஆகியிருக்க வேண்டும். கபி லூன் பானி நஹி ஹோனா ஹே. ஒரு பொழுதும் உப்பு தண்ணி போல ஆக வேண்டாம். எது அதிகமா இருக்கு பாருங்கண்ணா. உப்பு தண்ணி இருக்கு, இனிப்பு இருக்கு. உப்பு அதிகமா இருக்கா, இனிப்பு அதிகமா இருக்கா பார்க்கணும். சரீரத்துல கூட உப்பு சத்து பார்க்கப்படுது இல்லையா, இனிப்பு சத்து பார்க்கப்படுது இல்லையா. அந்த மாதிரி ஆத்மாவுடைய குணத்திலேயே கூட இனிப்பும் உப்பும் கலந்து இருக்கு. நம்ம சத்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், தேவதா நிலையை அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப முதல்ல கொண்டு வர வேண்டிய லட்சணம் இனிமை என்ற அந்த உயர்ந்த குணத்தை धारणा பண்ணணும். கேள்வி கேட்குறாங்க பாபா, किस महामंत्र से तुम बच्चों को नई राजधानी का तिलक मिल जाता है? எந்த ஒரு மகாமந்திரத்து மூலமா குழந்தைகளாகி உங்களுக்கு புது ராஜதானியினுடைய திலகம் கிடைத்து விடுகிறது? பதில், बाप इस समय तुम बच्चों को महामंत्र देते हैं, मीठे लाडले बच्चे. பாபா இந்த நேரம் குழந்தைகளாகிய நமக்கு மகா மந்திரத்தை கொடுக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். கர் கிரகஸ்தமே ரேத்தி கமல் ஃபூல் சமான ரஹோ. இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருந்தீர்கள் என்றால் ராஜதானியினுடைய திலகமானது உங்களுக்கு கிடைத்துவிடும். 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு பாபா. இன்னொரு கேள்வி, कहा जाता है जैसी दृष्टि वैसी सृष्टि, ये कहावत क्यों है? எப்படி திருஷ்டியோ அப்படித்தான் சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு பழமொழி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? பதில் சொல்றாங்க பாபா, इस समय की मनुष्य जैसी पतित काले हैं. இந்த நேரம் மனிதர்கள் பத்தித்தமானவர்களாகவும் கருப்பாகவும் இருக்கின்றார்கள். ஏன்னா ஆத்மா ஆயிடுச்சு, கருப்பாயிடுச்சு. அவங்க பத்தித்தமாகவும் கருப்பாகவும் இருக்கிற காரணத்தினால பூஜை செய்யக்கூடிய அந்த தேவதைகளையும் கூட லக்ஷ்மி நாராயணர், ராம் சீதா, சிவ பாபா எல்லோருமே கருப்பாக ஆக்கி கருப்பு சிலையை வச்சுதான் என்ன பண்றாங்க, பூஜை பண்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன என்று அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. புரியாமலே எப்படி பார்க்குறாங்களோ, எப்படி அவர்கள் இருக்கின்றார்களோ அப்படி அவர்கள் உருவாக்கக்கூடிய படைப்பையும் அப்படி உருவாக்கி பூஜிக்கின்றார்கள். அதனால தான் இந்த பழமொழி இருக்குன்னு சொல்றாங்க பாபா. பாடல் இன்றைக்கு, முக்குடா தேக்கலே பிராணி, உன்னுடைய முகத்தை நீ பார் மனிதா அப்படின்னு பாட்டோட முதல் அடி. ஓம் சாந்தி. मीठी मीठी सिकलती बच्चों ने गीत की लाइन सुनी. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாடலோட முதல் லைனை கேட்டீர்கள். தில்ரூபி தர்ப்பன்மே தேக்கோ. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன? உள்ளம் என்ற கண்ணாடியில பாருங்க. என்ன பாருங்க? பாவம் எவ்வளவு, புண்ணியம் எவ்வளவு நான் செஞ்சிருக்கேன், மன கண்ணாடியில பாருங்க. பாப்போர் புண்ணிய தில்ரூபி தர்ப்பன்மே விசார கியா ஜாத்தா है ना. பாவம் செஞ்சனா, புண்ணியம் செய்தேனா, இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் மனசுல தானே செய்யப்படுகிறது. ஏதோ ஹைஹி ஆத்மாக்கி துனியா. இந்த உலகமே பாவ ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகம். புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகத்தை சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல புண்ணியாத்மா எங்க இருந்து வருவாங்க? இங்க எல்லாருமே பாவம் தான் செய்துட்டு இருக்கிறாங்க. பாவமே செய்யறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? இது ராவண ராஜ்யமாகும். பத்தித்த பாவனனே வாங்க என்று அழைக்கின்றார்கள்.
நமக்கு தெரியும், பாரதம் புண்ணிய ஆத்மாக்களுடைய கண்டமாக இருந்தது. அங்கே யாரும் எந்த பாவமும் செய்யல. வேற எப்படி இருந்த இந்த உலகம்? பாவம் யாரும் செய்யல. ஆடு சிங்கமும் ஒரே ஓடில தண்ணீர் பருகியது. பால் போன்று இனிமையானவர்களாக மிருகங்கள் கூட இருந்தன. எனவே இப்ப பாபா என்ன சொல்றார்? குழந்தைகளே, பால் போன்று இனிமையானவராக ஆகுங்கள். புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகத்துல தமோ பிரதானமான ஆத்மா எங்கிருந்து வர முடியும்? அபி பாப்னே ரோஷினி டி ஹே. எனவே இப்போ பாபா நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன வெளிச்சத்துல? வெளிச்சத்துல எல்லாமே தெல்ல தெளிவா தெரியும். உள்ளத உள்ளபடியே பார்க்கலாம். ஞானம் என்பது ஒரு வெளிச்சம், லைட். இந்த வெளிச்சம் நாம யாரு என்பதை உள்ளத உள்ளபடியே நமக்கு உணர வைக்கின்றது, புரிய வைக்கின்றது, நம்ம யார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தும் ஜான்தி ஹோ அம்சோ சத்தோ பிரதான் தேவி தேவதா தே. ஞான வெளிச்சம் கிடைச்சதுனால நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நாம தான் சத்தோ பிரதானமான தேவி தேவதையாக இருந்தோம். அந்த தேவதைகளுடைய மகிமைதான் என்ன பாடப்பட்டுள்ளது? सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण. हम खुद भी उनकी महिमा करते हैं. நாம கூட அவர்களுடைய மகிமை தான் பாடிட்டு இருந்தோம். மனிதர்களும் என்ன சொல்றாங்க? எங்களிடத்துல எந்த குணமும் இல்லை, நாங்க குணமற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. प्रभु आप आकर जब हम तरस करो तब हम भी ऐसा बन सकते हैं. பிரபுவே, நீங்க எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்க எங்க மேல கருணை காட்டுனீங்கன்னா நாங்களும் இந்த தேவதைகளை போல ஆக முடியும் என்று பாடியிருக்கின்றார்கள். இப்ப கருணை காட்டிட்டாரா பகவான் பிரபு? இப்ப நம்ம மேல கருணை காட்டி நீங்க தேவதையா இருந்தீங்க என்பதை நினைவுபடுத்தி பாபா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக்கிட்டு இருக்கிறார். ஆனா மனிதர்கள் பாடுறதோட சரி. இதெல்லாம் சொன்னது யாரு? ஆத்மா தான் சொல்லுது. ஆத்மா சமஸ்தி ஹே, ஈசமே பாப் ஆத்மா ஹே. ஆத்மா புரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் ஆத்மாவா ஆகி இருக்கிறேன். புண்ணிய ஆத்மா तो देवी देवताएं हैं जो पूजे जाते हैं. தேவி தேவதைகள் தான் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தார்கள். அதனால தான் அவர்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. சபி ஜாக்கர் தேவத்துக்கு சரணம் போர் ஜுக்தே हैं. தேவதைகளுடைய கோவிலுக்கு சென்றாலே எல்லோரும் தேவதைகள் முன்னால விழுந்து வணங்குறாங்க. சாது சந்த் ஆதி தீர்த்தோ பர் ஜாத்தே हैं. சாது சன்னியாசிகள் கூட தீர்த்த ஸ்தலங்களுக்கு செல்கின்றார்கள். எங்கெல்லாம் போறாங்களா சாது சன்னியாசிகள்? அமரநாத்துக்கு போறாங்க, ஸ்ரீநாத்துக்கு போறாங்க. தோ ஏ ஹை பாப் ஆத்மா கி துனியா. எதுக்கா போறாங்க? புண்ணியத்தை தேடி போறாங்க. ஏன் புண்ணியத்தை தேடுறாங்க? புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன வருது இல்லையா? ஏன் வருது? இந்த உலகம் பாவ ஆத்மாக்களுடைய உலகம். அதனால தான் எல்லோருமே புண்ணியத்தை தேடி போறாங்க. பாரதி புண்ணிய ஆத்மா கி துனியா தி. மீண்டும் மீண்டும் பாபா அப்பப்ப நினைவுபடுத்துறார். பாரதமே புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகமாக இருந்தது. அங்கே லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் பண்ணாங்க. அது உலகத்துக்கு பேர் என்ன சொல்லப்படுகிறது? ஸ்வர்க்கம். ஆனா இன்று யாராவது இறந்து போய்விட்டால் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்கள் என்று கூறிவிடுகிறார்கள். பாபா கேட்கிறார், சொர்க்க ஹே கஹா ஹே? சொர்க்கமானது எங்கே இருக்கிறது? இருந்தா தானே அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். சும்மா சொல்லிக்கலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா சரீரத்தை விட்டு போன ஆத்மாலாம் மீண்டும் நரகத்துல ஜென்மா எடுத்து நரகத்துல தான் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். சொர்க் ஜப்தா து சத்தியுகத்தா. எப்போ பாரதத்துல சத்தியுகம் இருந்ததோ அப்ப ஸ்வர்க்கம் இருந்தது. மனுஷி को जो आता है सुखे देते हैं समझते कुछ भी नहीं है. மனிதர்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறாங்க, ஒன்னும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இருந்தது எங்கே? நரகத்துல. சன்னியாசிகள் இறந்து போயிட்டா என்ன சொல்றாங்க? மனிதர்கள் இறந்து போனா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே ஒரு சன்னியாசி சரீரத்தை விட்டு விட்டால் ஜோதியோட கலந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. து ஃபர்க் ஹோ கயானா. ஒரு சன்னியாசியனுடைய ஆத்மா போறதுக்கும் ஒரு மனுஷனுடைய ஆத்மா போறதுக்கு வித்தியாசத்தை காட்டுறாங்க இல்லையா? ரெண்டுமே தப்புதான்.
ஜோதியில போய் கலந்து விட்டது அப்படின்னா மீண்டும் அது வரவே முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆனா எல்லா உண்மைகளையும் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். तुम जानती हो जब आत्मा रहती है उसे निर्वाण धाम कहा जाता है. நாம் அறிந்திருக்கின்றோம், எங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றார்களோ அந்த உலகத்தை நிர்வாண தாமம் என்று சொல்லப்படுகிறது. சரீரம் இல்லாமல் ஆத்மாங்கே நிர்வாணமாக இருக்கிறது. அதனால அதுக்கு பேர் என்ன? நிர்வாண தாம். வைகுண்டுக்கோ நிர்வாண தாம். நீக்கு இங்கே அதை வைகுண்டத்தை நிர்வாண தாமம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு தலைப்பிலே பாபா என்ன சொன்னாரு? குழந்தைகளாகி உங்களுக்கு நான் இனிமையான ஞானத்தை சொல்றேன். இதெல்லாம் இனிமையா இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. இந்த இனிமையான விஷயத்த நீங்க கேட்டு நன்றாக தாரணை செய்ய வேண்டும். தும் ஜான்தி ஹோ, நாம் அறிந்திருக்கின்றோம். பாபா வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார் பாபா? வைகுண்டத்துக்கு போவதற்கு வழி சொல்றதுக்கா பாபா வந்திருக்கிறார். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோப்போ? வைகுண்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றார் பாபா. பாபா வந்திருக்கிறார் எதற்காக? ராஜயுகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. பாவன் துனியா க மார்க் பதாய் கைடு பன் லே ஜாத்தே ஹே. தூய்மையான உலகத்து செல்வதற்கான மார்க்கத்தை சொல்லி பாபா கைடு ஆயிட்டு அழைத்து செல்கிறார். பரபர் வினாஷ் பி சாமனி கடா ஹே. சரியாக வினாசமும் கூட எதிரில் தான் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பழைய உலகம் வினாசமாகிவிடும். புராணி துனியா மெஹி உபத்திர ஆதியோத்தே. இந்த பழைய உலகத்துலதான் பல உபத்திரவங்கள் எல்லாம் நடக்கிறது. பாபா கித்னா மீட்டாஹே. இந்த பாபா பாருங்க எவ்வளவு இனிமையானவர். அந்த கிலாட்டி பண்டே. கண்ணலாத குருடர்களுக்கு இந்த பாபா ஊன்றுகோல் ஆகின்றார். மனிதர்கள் இன்றைக்கு கார் இருள தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காயாபி சாத்தாஹே. பாடப்பட்டிருக்கிறது என்ன? பிரம்மாவுடைய பகல், பிரம்மாவுடைய இரவென்று. பிரம்மா இங்கே இருக்கிறார் இல்லையா? பாபா வந்திருக்கிறார் இரவை பகலாக ஆக்குவதற்கு. அதா கலப்பே ராட்டு. அரை கல்பம் இரவு, அரை கல்பம் பகல். இப்போ நாம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். கலியுகமானது உலகத்துல சொல்றாங்க. நாம இப்ப எல்லாம் தெரிஞ்சிட்டோம். இரவு எது, பகல் எது, எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களா? கலியுகமானது சின்ன குழந்தை. கபி கபி கேத்திஸ் துனியா க வினாஷ் ஹோனாய். சில நேரம் பார்த்தா என்ன சொல்றாங்களா? இந்த உலகம்லாம் தாங்காது, அழிஞ்சு போயிடும். இந்த கலியுகம் வந்துருச்சு இல்லையா, இந்த உலகம் அழிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்டே சொன்னார்ல என்ன தோணுதோன்னு சொல்லிடுறாங்கன்னு. ஆனா ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆஜ்கல் तो முஷிக்கல் கர்பாத் छोड़ते हैं. இன்றைக்கு மனிதர்கள் கூட கஷ்டப்பட்டு, சன்னியாசிகள் கூட கஷ்டப்பட்டு தான் வீடு வாசல விடுறாங்க. ஏதாவது ஒரு காரணம் என்பது ஏற்பட்டு விட்டால் விட்டு போய் என்ன ஆயிடுறாங்களா? சன்னியாசி ஆயிடுறாங்க. ஒரு காலத்துல இயல்பாவே சன்னியாசி ஆனாங்க. ஆனா இப்ப ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்களா? வீடு வாசல விட்டுட்டு காட்டுல போய் சன்னியாசி ஆயிடுறாங்க. बीच में गवर्नमेंट ऑर्डिनेंस निकाला था सन्यासियों को लाइसेंस होना चाहिए. ஒரு கட்டத்துல கவர்மெண்ட் கூட சட்டமானது போடப்பட்டிருந்தது, சட்டம் பிறப்பித்திருந்தது. சன்னியாசிகள் கூட சன்னியாசி ஆகணும்னா அதற்கான லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ऐसे तोड़िए जो घर से रोटी जाकर सन्यासी बने. வீட்டுல கோச்சிட்டு அப்படி போய் சன்னியாசி ஆயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் கூட இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இலவசமா கிடைச்சிருது. அது என்னதான் சன்னியாசம் பண்ணாலும் பாபா என்ன சொல்றார்? அது எல்லைக்குட்பட்ட சன்னியாசமாகும். உங்களுடையது, நம்முடைய சன்னியாசம் எப்பேற்பட்டது? எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசம். இந்த நேரத்துல முழு உலகமும் பத்தீத்தமா இருக்கு. उनको फिर पावन बनाना एक पतिन पाप का ही काम है. இந்த பதீதமான உலகத்தை பதீதத்திலிருந்து பாவனமாக்குறது ஒரு பாபாவுடைய வேலையாகும். சத்தியத்துல எப்படி இருந்தது இந்த உலகம்? பவித்திர கிரகஸ்த தர்மமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரங்களும் இருக்கின்றது. தேவதைகளுக்கு என்ன மகிமை பாடுறாங்க? சர்வகுண சம்பன்னு. சன்னியாசிகளுடையது கடையோகம். கர்ம சந்நியாசம் செய்கின்றார்கள். ஆனா கர்மத்தை, நம்ம செய்யக்கூடிய செயல்களை ஒரு பொழுதும் சந்நியாசம் பண்ண முடியாது. கை கால அசைக்கிறது கூட கர்மா தானே, நடக்கிறது கூட கர்மா தானே, கேட்பது கூட ஒரு கர்மா தானே, பார்ப்பது கூட ஒரு கர்மா தானே.
சந்நியாசம் பண்ண முடியாது. கர்மா செய்யாம மனிதனால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. இல்ல கர்ம சந்நியாசம் என்று சொல்லக்கூடியது தவறான வார்த்தையாகும். நம்முடைய யோகா என்ன யோகா? கர்ம யோகா, ராஜ் யோகா. நீங்க சூரியவம்சி தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். வருணங்களுக்கும் மகிமை பாடப்படுகிறது. இது பிராமண வர்ணம். இது நம்முடைய வருணத்துக்கு பேரு பிராமண வர்ணம். ஆனா இந்த வருணங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகி நமக்கு பாபா இன்றைக்கு என்ன மகா மந்திரம் கொடுத்தார் நினைவு வருதா? அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்படி நினைவு செய்து கொண்டே இருந்தால் என்னாகும்? உங்களுக்கு ராஜ திலகமானது கிடைத்துவிடும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க பாபா? இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, குடும்பத்துல இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக இருங்கள். இந்த 2 பாயிண்ட் சொன்னார் பாபா. அடுத்து முக்கிய பாயிண்ட் சொன்னார் பாபா, जितना प्यार से काम निकल सकते हैं उतना क्रोध से नहीं. எவ்வளவு அன்பின் மூலமா காரியம் செய்ய வைக்க முடியுமோ அவ்வளவு கோபத்தினால் செய்ய முடியாது. போத்து மீठी बनो. எனவே பாபா என்ன சொல்றாரு? நிறைய காரியம் செய்யணும், நிறைய காரியம் செய்ய வைக்கணும். அதுக்கு நீங்க என்ன ஆகணும்? அன்பானவர் ஆகணும். அடுத்து நீங்க முக்கியமா பாபா திரும்ப திரும்ப சொல்றது என்ன? மிக இனிமையானவராக ஆகுங்க. கோபப்பட்டாதான் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. கோபப்பட்டு வேலை வாங்குறது அதை விட பெரிய தப்பு. அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு? அன்புங்கிறது அன்புக்கு எல்லாருமே அடிபணிவார்கள், கோபத்துக்கு யாருமே அடிபணிய மாட்டாங்க. அல்ல அன்புனால நீங்க என்ன பண்ணலாம்? நிறைய வேலையை செய்ய வைக்கலாம். பாபா நினைவுல சதா புன்முறுவலோடு இருங்க. முஸ்குராத்தே ரகங்கிறார் பாபா. புன்சிரித்த முகத்தோடு இருங்க. நினைவு வந்தா தானே புன்சிரித்த முகம் வரும். தேவதைகளுடைய சிலைகள் எல்லாம் பாருங்க, அவங்க எவ்வளோ புன்னகையோட இருக்காங்க, புன்சிரித்த முகத்தோட இருக்கிறாங்க. இப்ப நாம யாரு? நம்ம தேவதை ஆத்மா தானே. நம்ம ஆத்மா தேவதை ஆத்மா தானே. அதனால எப்படி இருக்கணும்? புன்சிரித்த முகத்தோடு. ஏன்னா எது ஒண்ணுன்னா உடனே என்ன ஆகுது? முகம் தானே மாறுது. பாபா சொல்றாரு உங்க முகம் மாறக்கூடாது. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நாம தேவதைகளா தான் இருந்தோம். அடுத்து என்னன்னோ தேவதையா இருந்த நாம சத்திரியர்கள் ஆனோம், வைஷ்யர்கள் ஆனோம், சூதரர்கள் ஆனோம். இப்ப சங்கமேகத்துல பிரம்மா வாயு மூலமா பிராமணர்கள் ஆயிட்டோம். நாம யாரு? பிரம்மா முக்கு வம்சாவளி மற்றும் ஈஸ்வரிய வம்சத்தினர் ஆவோம். பாப்கா வருஷா மில்டா ஹே. பாபாவிடமிருந்து முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கிடைக்கின்றது. ஹம்சோ கா அர்த் பி உன்னோனே ஆத்மா சு பரமாத்மா நிகால் தியா ஹே. ஹம்சோ சோகம், நாமளே தேவதையா இருந்தோம், நாமளே இப்போ மனிதர்கள் ஆயிட்டோம். இப்ப நாமளே தான் என்ன போறோம்? தேவதையா போறோம். இதான் அதனுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்குதா? ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா என்று கூறிவிட்டார்கள். இப்ப நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நாம தேவதையா இருந்தோம், சத்திரியரா இருக்கும். நம்முடைய ஆத்மா சொல்லுது, என்ன சொல்லுது? நான் தான் ஆத்மா பவித்திரமா இருந்தேன், சரீரமும் பவித்திரமா இருந்தது. அந்த உலகத்துக்கு பேர் என்ன உலகம்? நிர்விகாரி உலகம். இந்த உலகத்துக்கு பேரு விஷ உலகம். துக்கதாமம், சுகதாமம், சாந்தி தாமம். 3 தாமம் சொல்றார் பாபா. என்னென்ன தாமம்? சுகதாமம், துக்கதாமம், சாந்தி தாமம். சாந்தி தாமத்துலதான் நம்ம ஆத்மாக்கள் வசித்து வந்தோம். கேத்திபிய சீனி ஹிந்து பாய் பாய் ஹே சொல்றாங்களா? சீனர்களும் இந்துக்களும் சகோதரர்கள் அப்படின்னு. ஆனா அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? आज भाई भाई कहते कल बंदूक लगाते रहते हैं. இன்னைக்கு பார்த்தா இந்துக்களும் சீனர்களும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆத்மா எல்லாமே பிரதர்ஸ் தான். இது புரியாம அப்படி சொல்லிக்கிறாங்க. பரமாத்மா சர்வவியாபி என்று சொல்லி எல்லோரையும் ஃபாதர் ஆக்கிட்டாங்க. ஃபாதருக்கு வர்ஷா தேனா ஹே, பிரதர்ஸ்க்கு வர்ஷா லேனா ஹே. பாபா சொல்றார், தந்தை அப்படின்னாலே ஆஸ்தி கொடுக்க வேண்டும், சகோதரர்கள் அப்படின்னாலே ஆஸ்தி அடைய வேண்டும். ரெண்டுத்துக்குமே
வித்தியாசம் இருக்கு. எல்லோருமே ஃபாதராக ஆக முடியாது. கிரந்த் में भी है मनुष्य से देवता. கிரந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கு மனிதனும் தெய்வமாகலாம். गाया भी चाहता है सेकंड में जीवन मुक्ति. செகண்ட்ல ஜீவன் முக்தி பெறலாம் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. நாம தேவதைகள் ஜீவன் முக்தியை பெற்றவர்களாக இருந்தோம். இப்போ ஜீவ வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? பந்தனமுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு. ராவண ராஜ்யம் துவாபரயுகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. அப்பொழுது தேவதைகள் எல்லாம் வாம மார்க்கத்துக்கு சென்று விடுகிறார்கள். நிஷானியா பி ரக்கீக, தேவதைகள் எல்லாம் வாம மார்க்கத்துக்கு சென்றதனுடைய அடையாளம் கூட வைத்திருக்கிறார்கள். எங்கே வச்சிருக்கிறாங்க? தேவதைகள் எல்லாம் விகாரி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 5 விகார பிரவேசமாகி அவங்க என்ன கெட்ட கர்மா செய்யறாங்களோ அதனுடைய நினைவு சின்னமும் வைத்திருக்கிறார்கள். என்ன நினைவு சின்னம்? ஜெகநாத் கோவில்ல தேவதைகளுடைய சிலைகளை, சித்திரங்களை அழுக்கழுக்கான சித்திரங்களாக காட்டியிருக்கிறாங்க. ஆகித்து சமஜ்மே நஹி அட்டாட்டா. இதுக்கு முன்னால இதெல்லாம் நமக்கு புரியாம இருந்தது. ஏன் இப்படி காட்டியிருக்காங்கன்னு புரியாம இருந்தது. இப்ப எல்லாமே புரிய வந்து விட்டது. வண்டர் காத்திட்டு தேவத்துக்கு ஏசி கந்தி சித்திர யா கேசே லகே. போச்சு. அத புரியாத போது ஆச்சரியம் ஏற்பட்டது. தேவதைகளுடைய சித்திரங்கள் இங்க எப்படியே காட்டியிருக்கிறாங்கன்னு. அந்தர் காலா ஜெகநாத் பேட்டா ஹே. ஒன்று தேவதைகளுடைய சித்திரங்களை அழுக்கான சித்திரமா காட்டியிருக்கிறாங்க. உள்ள மூர்த்தி இருக்கு இல்லையா, ஜெகநாத் கோயில மூர்த்தி, கோயிலுக்குள்ள மூர்த்தி ஜெகநாதர் உட்கார்ந்து இருக்காரு. ஜெகநாதரையும் கருப்பா காட்டியிருக்கிறாங்க. வெளியில தேவதைகளுடைய சித்திரங்களை அழுக்கா காட்டியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீநாத் கோவிலுக்கு போனா அங்கே ஸ்ரீநாதரையும் கருப்பா காட்டியிருக்கிறாங்க. இது யாருக்கும் தெரியறதில்ல. ஜெகநாதருடைய முகத்தை சிலைய ஏன் கருப்பா காட்டப்பட்டிருக்கு? கிருஷ்ணர் கிளி கேட்டே உன்கூ சருப்பனி டசா. கிருஷ்ணரையும் கருப்பா காட்டியிருக்கிறாங்க. நீல நிற கண்ணன்னு அவருடைய சரீரத்தை நீல நிறமாவும் காட்டியிருக்கிறாங்க. ஏன் அது சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை பாம்பு தீண்டிடுச்சு, அந்த பாம்போட விஷத்தினால அவர் நீல நிறம் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. உடனே பாபா கேட்கிறாரு, ஓகே கிருஷ்ணருக்கு காரணம் சொல்லிட்டீங்க, நாராயணருடைய முகத்தை கருப்பா தானே காட்டியிருக்கிறீங்க, சிவலிங்கத்தையும் கருப்பா தானே காட்டியிருக்கிறீங்க, எல்லாமே கருப்பா 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 தானே இருக்குது, அவங்களெல்லாம் எந்த பாம்பு தீண்டு இல்லையே, இவர்களெல்லாம் கருப்பா காட்டியதற்கு காரணம் நீங்க கருப்பா இருக்கீங்க. எப்படி பார்வையோ அப்படி படைப்பு. நீங்க பாக்குற கோணம் எப்படி இருக்குமோ அப்படிதான் நீங்க செய்யற செயல் இருக்கும். நீங்க இருக்கிறதே கருப்பு, அல்ல செய்யறதோ கருப்பு கருப்பா செஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு பாபா. பகவானையும் கருப்பா காட்டிட்டீங்களே, ஒட்டுமொத்தமா பகவானையும் கருப்பா காட்டிட்டீங்களே. முதல்ல சிவனுடைய பூஜை தான் செய்யப்பட்டது. முதல்ல சிவ பூஜை பண்ணும்போது சிவலிங்கம் எப்படி செய்திருந்தாங்க? வைரத்தால லிங்கமானது உருவாக்கப்பட்டு அந்த லிங்கத்துக்கு தான் பூஜை நடந்தது. இப்போ அந்த வைரலிங்கம் எல்லாமே மறைந்து போய்விட்டது. அது எல்லாமே ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் பொருட்கள் அப்படின்னு சொல்றார் பாபா. புராண ஜீஜ் கம்மான் கிட்னா ஒத்தாகே. பொதுவாகவே பழைய பொருள் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. பூஜா शुरू हुई 2005 வருஷம் हुए. இப்ப சிவலிங்கத்தை வைரத்தால பூஜை செய்து எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சா? வைரலிங்கம் வச்சு பூஜை பண்ணி 2500 வருஷம் முடிந்து விட்டது. அப்போ அது எவ்வளவு பழசா இருக்கும்? இப்ப என்ன, எல்லாமே கல்லு சிலை, கருப்பு சிலை. சில பழைய தேவி தேவதைகளுடைய சிலைகளை எடுத்துட்டு என்ன சொல்றாங்களா, இது லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால வணங்கப்பட்டது, பூஜிக்கப்பட்டது, செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லவே முடியாது. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் 5000 வருஷத்துக்கு பேலே பாரத சொர்க்கத்தா. 5000 வருடத்துக்கு முதல்ல பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்ப கலியுகமாக இருக்கிறது. இதனுடைய அழிவும் எதிரில் இருக்கிறது. எல்லாருமே போய்தான் ஆகணும். பாபா வந்துதான் எல்லாருமே அழைச்சிட்டு போறார். பிரம்மா மூலமா நீங்க பிராமணர்களா இருக்கிறீங்க. அடுத்து தும் தேவதாயை பாலனா கரேங்க. அடுத்து நம்ம தேவதை ஆயிட்டு இந்த சிருஷ்டியை
பாலனை செய்வோம். இப்பாத்தி कोई பாகவத் கீதா में नहीं है. இது போன்ற விஷயங்கள் பாகவதத்திலையும் சொல்லப்படல, கீதையிலையும் சொல்லப்படல, எழுதப்படல. बाप कहते हैं ये नॉलेज गुम हो जाती है. பாபா சொல்றார், இப்ப எல்லா ஞானம் நீங்க புரிஞ்சிருந்தாலும் இந்த ஞானம் என்ன ஆயிடும்? அடுத்து இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற ஞானம் மறைந்து போய்விடும். லக்ஷ்மி நாரணரை திரிகாலதர்ஷி என்று சொல்ல முடியாது. இது தும்ஹி சமய திரிகாலதர்ஷி ஹோ, நீங்க தான் இப்போ இந்த சங்கம் யுகத்துல திரிகாலதர்ஷியா இருக்கிறீங்க. சப்சி அச்சி சேவா இஸ் சமய தும் கர்த்தே ஹோ, அனைவரை விட ஒரு நல்ல சேவைய இப்ப நீங்க குழந்தைங்க செய்துட்டு இருக்கிறீங்க. பாபாக்கு எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணணும். நல்ல சேவை செய்யறதுக்கான வழியை சொல்லி கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்தது, பாக்கியத்து கொடுத்தது யாரு? பாபா. தும் தோ சச்சி சச்சி ருஹானி சோஷியல் ஒர்க்கர், நீங்க தான் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர். இப்போ நீங்க ஆத்ம அபிமானி ஆயிருங்க. ஆத்மா में जो खाद पड़ी है वो निकले कैसे? ஆத்மால அழுக்கு சேர்ந்திருக்கு, ஆத்மா அழுக்கு பிடிச்சிருக்கு. அந்த அழுக்கு எப்படி போக்குறது? பாபா பி ஜௌஹரி பி ஹேனா. இந்த பாபாவும் வைர வியாபாரி அல்லவா? सोने में आयरन की खाद पड़ती पड़ते आत्मा पतित हो गई है. தங்கத்துல இரும்புங்கிற அழுக்கு படிஞ்சு படிஞ்சு ஆத்மா பத்தித்தமாகி விட்டது. அந்த தங்கத்துல இருக்கிற அழுக்கு எடுக்கிறவர் யாரு? பாபா. அப்ப பாவன் கேசே பனே, இப்ப தூய்மையானவர்களாக எப்படி ஆகுவது? பாபா சொல்றார், என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. பதீத் பாவன் பாப் ஸ்ரீமத் தேத்தே ஹே. பதீத பாவனாக இருக்கக்கூடிய பாபா நமக்கு ஸ்ரீமத்து கொடுக்கிறார். பகவான் வாச்சு, பகவானுடைய மகா வாக்கியம், ஹே ஆத்மாக்களே. கேக்குது ஆத்மாக்களுக்கு? ஹே ஆத்மாக்களே, உங்களுக்குள்ள அழுக்கு சேர்ந்து இருக்கிறது. இப்ப நீங்க பதீத்தமாகி இருக்கிறீங்க. இங்க பதீத்த ஆத்மாவை யாரையுமே மகாத்மா என்று சொல்ல முடியாது. இங்க மகாத்மாக்களே கிடையாது. ஏகி உபாய் ஹே மாமேக்கும் யாத் கரோ. நீங்க பாவனமான ஆத்மா ஆகணும்னா அதற்கு ஒரே ஒரு உபாயம் மட்டுமே இருக்கின்றது. அந்த ஒரு உபாயம் என்ன? என்ன நினைவு செய்யுங்க. இஸ் யோக அக்னி சி துமாரே விக்ரம் தக்து ஹோங்கே. இந்த யோக அக்னி மூலமா தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விக்ரமங்கள் எல்லாமே அழிந்து போகும். கித்தனை ஆசிரம் ஹே, எத்தனை ஆசிரமங்கள் இருக்கிறது. அநேக விதமான கடையோக சித்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏஹே யோக அத்வா யாதுக்கு பற்றி. ஆனா இங்க நம்ம செய்யக்கூடியது என்ன? யோகா, நினைவு என்ற பட்டி செய்துட்டு இருக்கிறோம். நீங்க குடும்பத்துல இருங்க, இல்லறத்துல இருங்க, போஜனாதி பனாவோ, சாப்பாடெல்லாம் செய்யுங்க, உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அச்சா சஃபேரே तो टाइम में है ना, எல்லாமே பார்க்கணும். எல்லாமே பார்த்தாலும் உங்களுக்கு காலையில நேரம் இருக்குதானே? டைம் இல்லைன்னு சொல்லிட்டு யோகா பண்ணாம இருந்துடாதீங்க, வாணி கேட்காம இருந்துடாதீங்க. கிளாஸ்க்கு வாங்க. காலையில பகமான மனசுல நினைக்கிறது ரொம்ப நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா மீ புத்தி ஹே, ஆத்மாவில் தான் புத்தியும் இருக்கின்றது. பக்தி பி சஃபரி கர்த்தே ஹே, பக்தி கூட காலையில தான் செய்யறாங்க. நீங்களும் காலையில எழுந்து பாபா நினைவு செய்யுங்க. பாபா நினைவு செய்த என்னாகும்? விக்கிரமங்கள் எல்லாமே விநாசமாகிவிடும். எல்லா குப்பையும், என்ன குப்பை? ஆத்மால குப்பை இருக்கு. ஃபர்ஸ்ட் அழுக்கு இருக்குன்னாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாபா? குப்பை இருக்கு. காலையில எந்திரிச்சா வீடு வாசல் இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்துறது போல காலையில உட்கார்ந்து பாபா நினைக்கும் போது ஆத்மால இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டப்படுகிறது, சுத்தப்படுத்தப்படுகிறது. ஆத்மால இருக்கிற எல்லா குப்பையும் போய் ஆத்மா தங்கமாகிவிடும். फिर खाया भी कंचन मिलेगी. ஆத்மா தங்கம் ஆயிடுச்சுன்னா ஆத்மாக்கு கிடைக்கிற சரீரமும் கஞ்சன் தங்கமேனி உங்களுக்கு கிடைக்கும். अभी तुम्हारी आत्मा 2 कैरेट भी नहीं है. இப்போ உங்க ஆத்மா 2 कैरेट அளவு கூட தங்கமா இல்ல. भारत के देवी देवतों को सराशी जन्मों का हिसाब लेना पड़े. ஆத்மானோட நிலைமை எப்படி இருக்கு, எத்தனை கேரட் தங்கம் அப்படிங்கறதையும் பாபா புரிய வச்சுட்டாரு.
பாரத்ல தேவி தேவதைகள் வாழ்ந்தார்கள். அவர்களே தான் 84 பிறப்புகளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா வேர்ல்டோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ரிப்பீட் ஆகுது. பாப் கேத்தே ஹே மே ஆயா ஹூ, பாபா சொல்றார் நான் வந்திருக்கிறேன். எதற்காக? ஸ்ரீமத்தை கொடுத்து சிரேஷ்டமாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கு பாபா நான் வந்திருக்கிறேன் எதுக்காக, நான் வந்திருக்கிறேன் எதுக்காகன்னு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்டை ரிவைஸ் பண்ணுங்க, அதை திங்க் பண்ணுங்க. யாதிக்கு அக்னிசி காது நிக்கலேகி, நினைவு பண்ணாதான் அழுக்கு போவோம். அழுக்கு போக்குறதுக்கு சில சாதனம் தானே இருக்கும். சோப்பு போடாம அழுக்கு போகாது இல்லையா? வேற எவற்றினாலையும் அழுக்கு எடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் நினைவினுடைய அக்னியில தான் அழுக்கு போகும். வேற வழி இல்லை. அழுக்க போக்குறதுக்கு, பாவத்தை அழிக்கிறதுக்கு, பாவத்தை எடுக்கிறதுக்கு வேற உபாயமே இல்லை. பச்சுக்கு பஹாதர் பன்னாய் டரோ மத். குழந்தைகளே தைரியசாலி ஆயிடுங்க, பயப்படாதீங்க. जिनका रक्षक खुद भगवान बाप बैठा है, சுயம் ரக்ஷகர் பகவானே உங்களை ரட்சிப்பதற்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு. तो उनको किससे डरना है? உங்களை காக்கிறதுக்கு, உங்களை ரட்சிப்பதற்கு சுய பகவான் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அல்ல எதை கண்டு நீங்க பயப்படணும்? யாரை பார்த்து நீங்க பயப்படணும்? யாரும் நமக்கு சாபம் இட்டுருவாங்களோ? பயப்படாதீங்க. நல்லது. मीठी मीठी सीख लेते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. அடுத்து சின்ன மம்மாவினுடைய கிளாஸ் இருக்கிறது. அதுக்கப்புறமா தாரணா வர்தானம் கேட்க போறோம். எப்போதுமே தெரியும் நம்ம எல்லாருக்கும் மம்மாவினுடைய கிளாஸ் சின்ன விஷயத்தை எடுத்து அதை தெளிவுபடுத்துவாங்க. मातेश्वरी जी की अनमोल महावाक्य, वास्तव में ज्ञान प्राप्त करना 1 सेकंड का ही काम है. मम्मा சொல்றாங்க, உண்மையிலேயே ஞானத்தை அடைவது 1 செகண்ட் வேலைதான். परंतु अगर मनुष्य 1 सेकंड में समझ जाए तो उनके लिए 1 सेकंड ही लगता है. ஆனா மனிதர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அது 1 செகண்ட் போதுமானது. சார் அப்படி சோதரம்க்கு ஜான் ஜாவே. ஞானத்துல முக்கியமா எதை தெரிஞ்சுக்கணும்? தன்னுடைய சுய தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய தர்மம் எது? நான் சாந்த சொரூபமான ஆத்மா. இது ஒரு நொடியில புரிஞ்சுட்டாலே போதுமானது. ஒரு நொடி போதும். பரமாத்மாக்கு சந்தானம். அடுத்து என்ன புரிஞ்சுக்கணும்? நான் பரமாத்மாவினுடைய குழந்தை. अब ये समझना 1 सेकंड की बात है, परंतु इसमें निश्चय करने में कोई कड़े जब कोई भी प्रकार का साधन करना कोई जरूरत नहीं है. இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு புரிஞ்சுக்கணும்? என்னுடைய உண்மையான தர்மம் சாந்தி. நான் சாந்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் யாரு? பரமாத்மாவோட குழந்தை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 செகண்ட் போதும். ஆனா இதுல நம்பிக்கை கொண்டு வரத்துக்கு கடையோகா பண்ணணும், ஜபம் பண்ணணும், தபம் பண்ணணும், பல முயற்சிகளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சிர்ஃப் ஒரிஜினல் அப்படி ரூப் கோ பக்கடோ. நீங்க உங்களுடைய இயல்பான ரூபத்தை பிடித்து கொள்ளுங்கள். என்னுடைய உண்மையான ரூபம் எது? அதை பிடிச்சுக்கோங்க போதும். बाकी हम जो इतना पुरुषार्थ कर रहे हैं उस किसके लिए? अब इस पर समझाया जाता है. ஞான புரியுதா? அம்மா சொல்றது ஞானத்தை புரிஞ்சுக்கிறது 1 செகண்ட் தான். ஆனா இவ்வளோ முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கோம். டெய்லி நிறைய ஞானம் கேட்கிறோம், நிறைய தாரணா பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இதெல்லாம் எதற்காக? இவ்வளவு முயற்சி எதற்காக செய்ய வைக்கப்படுகிறது? आप इस पर समझाया जाता है. अब जो इतना पुरुषार्थ कर रहे हैं से इतनी बात पर ही कर रहे हैं जैसे अपनी प्रैक्टिकल जीवन को बनाना है. இவ்வளோ முயற்சி செய்யப்படுகின்றது எதற்காக? ஏனென்றால் நாம பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். கேட்டது கேட்டபடியாக இருந்து விடக்கூடாது. என்ன செய்யணும்? பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையை அது போல உருவாக்க வேண்டும். தன்னுடைய இந்த தேக அபிமானத்தை முழுமையாக நீக்க வேண்டும். இவ்வளவு முயற்சி எதுக்காக?
இந்த ரெண்டையும் செய்யறதுக்காதான். உண்மையிலேயே ஆத்ம அபிமானத்துல இருந்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா டைம் பிடிக்கும். इसमें हम हर समय हर कदम पर सावधान रहते हैं. இந்த நிலையை அடையிறதுக்கு தான் நாம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அடியிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறோம். अब जितना माया से सावधान रहेंगे तो बल कितनी भी कठिनाई सामने आएगी मगर हमारा सामना नहीं कर सकेगी. நாம எவ்வளவு மாயாவிடம் எச்சரிக்கையாக இருப்போமோ, எச்சரிக்கையாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாயா கொண்டு வந்தாலும் கூட மாயா நம்மை எதிர்க்கவே முடியாது. மாயா சாம்னா தப் கர்த்திய. மாயா எப்போ நம்மளை தாக்க வருது? எப்போ நாம் நம்முடைய உண்மை ரூபத்தை மறந்து விடுகிறோம். நான் யார் என்பதை எப்பொழுது மறந்து விடுகின்றோமோ அப்பதான் தேகாபிமானம் வருது. தேகாபிமானத்தினால எல்லா விதமான பிரச்சனைகள் வருது. அல்ல மற்றபடி ஞானம் ஒரு செகண்ட் விஷயம்தான். நிறைய புரிஞ்சுட்டீங்க, நல்லா புரிஞ்சுட்டீங்க. அதெல்லாம் செகண்ட்ல நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கைய உருவாக்க வேண்டும். அதுக்குதான் இவ்வளவு முயற்சி செய்யணும். அடுத்து, ये अपना ईश्वरी ज्ञान अपनी बुद्धि से निकला हुआ है. இப்ப இந்த ஈஸ்வரி ஞானம் சொல்லப்படுகிறது. நாம தான் சொல்றோம், இந்த ஈஸ்வரி ஞானம் நம்முடைய புத்தியிலிருந்து வெளியில வரல. சில பேர் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய விஷயத்த இப்படி அப்படி அது இது அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புத்திசாலி நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி புத்திசாலித்தனத்தினால நாம இந்த ஞானத்தை சொல்லல. இது நம்ம சொல்லக்கூடிய ஞானம் நம்முடைய கற்பனையும் அல்ல, நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களும் அல்ல. நிறைய ஞானம் சொல்றோம் இல்லையா? परंतु ये ज्ञान सारी सृष्टि को जो रचता है उस द्वारा सुना हुआ ज्ञान है. ஆனா அந்த ஞானம் யார் சொல்லப்பட்டது? இந்த சிருஷ்டியினுடைய படைப்பாளர் மூலமாக சொல்லப்பட்ட ஞானம். அவர் சொன்ன ஞானத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். எப்படி சொல்றோம்? அதையும் அம்மா நமக்கு புரிய வைக்கிறாங்க. நம்மளால சொல்லல, பாபா சொல்ல வைக்கிறாரா? அது மட்டுமும் அல்ல, साथ साथ सुनकर अनुभव और विवेक में जो लाया जाता वो प्रैक्टिकल आपको सुना रहे हैं. இந்த ஞானத்தை கேட்டு அது அனுபவம் பண்ணி புத்தி எதை புரிந்திருக்கின்றதோ, எது வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். अगर आपकी अपनी विवेक की बात होती तो सिर्फ अपने पास ही चलती है. இது புத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த பரமாத்மா மூலமா சொல்லப்பட்ட ஞானத்தை நம்ம கேட்டு புத்தி மூலமா அதை அனுபவம் பண்ணி தாரணா பண்றோம். எதை தாரணா பண்றோமோ அதைத்தான் நம்ம சொல்றோம். எதை தாரணா பண்றோமோ அத புத்தி என்ன பண்ணுது? நல்ல அனுபவம் செய்கின்றது. அதைத்தான் நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் சொல்றோம். तो परमात्मा की रचना क्या है? परमात्मा क्या है? பரமாத்மாவுடைய படைப்பு எது? பரமாத்மானா யாரு? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ தெரிந்து கொண்டு விட்டோம். பாக்கி कोई अपनी संकल्प की बात नहीं है. மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது நம்முடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்களுடைய ஒரு விஷயம் கிடையாது. முக்கியமானது இங்கே யோகா. யோகா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஞானம் வேணும். யோ करने के लिए पहले ज्ञान क्यों कहते हैं? யோகா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஞானம் வேணும் என்று ஏன் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், அப்புறம் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் யோகா பண்ண வேண்டும். இல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும். நேற்று உல்டி கரம் செலேகா. புரிந்து கொள்ளவில்லை என்றால் செய்யக்கூடிய கர்மா உல்டா கர்மா ஆயிடும். அதனால கர்மா நல்ல கர்மா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஞானம் வேண்டும். ஞான் ஏக் ஊஞ்சி ஸ்டேஜ் ஹே. ஞானம் என்பது மிக உயர்ந்த ஒரு ஸ்டேஜ் ஆகும். ஞானத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஒரு மிக உயர்ந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கும் புத்தி வேண்டும். ஏனென்றால் ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும். அப்படின்னா ஏன் புத்தி வேணும்? இந்த ஞானத்தை சொல்றதே யாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா நமக்கு படிப்பிக்கின்றார். சாதாரணமானவர் படிப்பு சொல்லி கொடுத்தா
நமக்கு சாதாரணமா புரிஞ்சுட்டு போயிடலாம். இதை படிப்பிக்க கூடியவர் மிக உயர்ந்தவர். நல்லது, வாங்க தாரணா பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், कोई भी काम प्यार से निकालना. எந்த ஒரு வேலையும் அன்போடு செய்ய வைக்க வேண்டும். அன்பால ஆளலாம், அதைத்தான் பாபா இன்னைக்கு சொல்றார். அன்பால ஆளுங்க, அன்பா வேலை வாங்குங்க, கோபத்தால் அல்ல. கோபம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தாதீங்க. கோபம் என்ற ஆயுதத்தை யூஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஆமா, கோபமா சொல்லிட்டு போவாங்க, 2 கத்துவாங்க அப்படின்ட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க இல்லையா? பாப்கி யாதுமே சதா ஹர்ஷித் ரஹனா. பாபாவுடைய நினைவில் எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சதா தேவதோ ஜேசி முஸ்கராத்தே ரஹனா ஹை. சதா தேவதைகளை போன்று புன்சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். புன்சிரிப்பு வருதா பாருங்க முகத்துல. 2வது பாயிண்ட், ஆத்மா में जो खाद पड़ी है वो याद की अग्नि से निकालनी है. ஆத்மாவில் படிந்து இருக்கக்கூடிய அழுக்கை நினைவு என்ற அக்னி மூலம் நீக்க வேண்டும். விகர்மங்களை, பாவங்களை அழித்து விட வேண்டும். தைரியசாலியாக ஆகி சேவை செய்ய வேண்டும். பயப்படக்கூடாது. वरदानम, सर्व कर्म इंद्रियों को ला और आर्डर प्रमाण चलाने वाले மாஸ்டர் சர்வசக்திவான பவ. அனைத்து கர்ம இந்திரியங்களையும் லா மற்றும் ஆர்டர் படி நடத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுங்கள். मास्टर सर्वशक्तिवान राजयोगी वो है जो राजा बनकर अपनी कर्मेंद्री रूपी प्रजा को लॉ और आर्डर प्रमाण चलाए. பாபா சொல்றாங்க, யார் ராஜாவாகிட்டு தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் என்ற பிரஜைகளை சட்ட திட்டப்படி நடத்துகின்றார்களோ அவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ராஜயோகி ஆவார்கள். जैसे राजा राज्य दरबार लगाए अपनी, எப்படி ராஜா தர்பார டெய்லி கூட்டுறார், தர்பார நடத்துற ராஜா, அதே போல நீங்களும் கூட உங்க ராஜ்யத்தில் வேலை செய்யக்கூடிய கர்ம இந்திரியங்கள் என்ற பணியாட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? தினமும் உங்களுடைய தர்பார கூட்டுங்க. ஒரு ஹால் சால் போச்சோ, கர்ம இந்திரியங்கள் என்ற பணியாட்களுடைய தர்பார கூட்டி டெய்லி நிலவரத்தை கேளுங்க. என்ன நிலவரத்தை கேளுங்க? கர்ம இந்திரியங்கள் என்ற பணியாட்களிடம் நிலவரத்தை கேளுங்க. कोई भी कर्मचारी आपोषिशन तो नहीं करते. எந்த ஒரு கர்மச்சாரி வேலையாட்களும் தவறுதலான ஒரு காரியத்தை செய்யவில்லை தானே? யாராவது செஞ்சீங்களா அப்படின்னு கேளுங்க. சப் கண்ட்ரோல் மே ஹே. எல்லா வேலையாட்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்களா? தன்னோட, உங்களுடைய கட்டுப்பாடுனா தன்னோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்களான்னு அவையை கூட்டி நிலவரத்தை கேளுங்கள். யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவோ அவர்களை ஒரு கர்மேந்திரியம் கூட ஒரு பொழுதும் ஏமாற்ற முடியாது. நில் என்று சொன்னால் நின்றுவிடும். இப்ப டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்மேந்திரியத்தை கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா டெய்லி நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா प्रैक्टिस பண்ணணும். स्लोगन, समय पर सर्व शक्ति को कार्य में लगाना ही मास्टर सर्वशक्तिवान बनना है. தேவையான பொழுது அனைத்து சக்திகளையும் காரியத்தில் பயன்படுத்துவதுதான் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுவதாகும். நல்லது. ஓம் சாந்தி. வெற்றி என்பது உறுதியான முயற்சிகளால் உருவாக்கப்படுகிறது.
Success is made up of determined effort.